குமார் ஒரு பட்டதாரி இளைஞன். கடந்த 2 ஆண்டுகளாக தகுதியான வேலை தேடி அலைந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு முறை நேர்முகத் தேர்வுக்குச் செல்லும்போதும் அனுபவம் இல்லை அல்லது திறமை போதாது என்ற காரணங்களால் நிராகரிக்கப்பட்டான். ஒருநாள் மாலை மிகவும் மனச்சோர்வுடன் பூங்காவில் அமர்ந்திருந்தான். கையில் இருந்த கடைசி சில ரூபாய்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கையே முடிந்துவிட்டது, நான் எதற்கும் லாயக்கற்றவன் என்று புலம்பிக் கொண்டிருந்தான். அப்போது அவனருகே ஒரு முதியவர் வந்து அமர்ந்தார். அவர் ஒரு சிறிய செடியை நட்டுக்கொண்டிருந்தார். குமார் அவரிடம், ஐயா, நான் இவ்வளவு படித்தும் எனக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை. கடவுள் ஏன் என்னை மட்டும் சோதிக்கிறார் என்று கேட்டான். முதியவர் சிரித்துக்கொண்டே சொன்னார், தம்பி, இதோ இந்த மூங்கில் விதையை பார். இதை நட்டவுடன் முதல் 4 ஆண்டுகளுக்கு எந்த வளர்ச்சியும் தெரியாது. ஆனால் 5வது ஆண்டில் அது வெறும் 6 வாரங்களில் 80 அடி உயரம் வளரும். அந்த முதல் 4 ஆண்டுகள் அது மண்ணுக்கு அடியில் தனது வேர்களை பலப்படுத்தி கொண்டிருந்தது. தொடர்ந்து அவர், நீ வேலை தேடும் இந்த காலம் வீணானது அல்ல, இது உன்னை நீயே செதுக்கிக் கொள்ளும் காலம். உனக்கான நேரம் வரும்போது நீயும் உயரமாக வளர்வாய் என்றார். அவர் சொன்னது குமாருக்கு புரிந்தது. தன் தோல்விகளைக் கண்டு வருந்துவதை விட்டுவிட்டு புதிய திறமைகளை கற்க ஆரம்பித்தான். அடுத்த சில மாதங்களில் ஒரு பெரிய நிறுவனத்தில் அவனது விடாமுயற்சிக்கு ஏற்ற சிறந்த வேலை கிடைத்தது.